ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஆல்ரெடி குரூப் 4க்கான இஷ்யூங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதில் எப்படி கேள்விகள் இருந்துச்சு, தமிழ் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இதில் மேக்ஸ் கேள்வியில் ஒன்று தப்பாக கேட்டிருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மேக்ஸில் ரீசனிங் பார்ட்லேருந்து டைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து கேட்ட ஒரு கேள்வியில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, என்ன மிஸ்டேக்காக கேள்வி ஃப்ரேம் ஆகிருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரைட், கேள்வி என்னன்னா, ஒரு பகடையை 4 முறை உருட்டும் பொழுது அந்த 4 நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2னுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா, 4 பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றையும் 2 கம்பேர் பண்ணி எதுக்கு ஆப்போசிட்டில் இதெல்லாம் இருக்குங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து 2னுடைய ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் காமனாக 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். 2 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1ம் 5ம் ஒன்றுக்கு ஆப்போசிட். ஆனால் என்னுடைய கேள்வி 2னுடைய ஆப்போசிட் எது? அப்போ இது நமக்கு தேவையில்லை, சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணனால நமக்கு தேவையான ஆன்சர் நம்மளால பண்ண முடியல. ரைட், அடுத்து 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் பண்ணும்பொழுது 2லையும் காமனாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, கேன்சல் பண்ணிடலாம். எல்லாருமே அப்ரோச் பண்ணுற ஸ்டெப் இதுதான். ரைட், கம்பேர் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றிலையும் 3 நம்பர் தெரியும். அதில் காமனாக ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதை கிளாக் வைஸில் எழுதும் பொழுது 1 by 1 எழுதும் பொழுது ஆப்போசிட்ஸை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மொத்த பகடையினுடைய எது எதிரில் எது இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ 3க்கு அப்புறம் கிளாக் வைஸில் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே 3க்கு அப்புறம் கிளாக் வைஸில் என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது, 4 இருக்குது. ஸோ யாராவது 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2னுடைய ஆப்போசிட் 5ன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷனில் 5ங்கிறது இருக்கு. ரைட், இதே நம்ம 2ஆவதையும் 3ஆவதையும் 4ஆவதையும் கம்பேர் பண்ணுறோம் பாருங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2ல எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 காமனாக இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாக் வைஸில் எழுதணும் அப்படின்னா 4 அடுத்தது 3. ஸோ இங்கே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதை கிளாக் வைஸில் எழுதணும் அப்படின்னா 2, 6. இப்போ 4னுடைய ஆப்போசிட் 2ன்னு வந்திருக்கு. 3ஆவதையும் 4ஆவதையும் கம்பேர் பண்ணும் பொழுது 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் பண்ணும் பொழுது 2னுடைய ஆப்போசிட் 5ன்னு வந்திருக்கு. ரைட், இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ரைட், 2னுடைய ஆப்போசிட் ஏதாவது ஒரு நம்பர் தான் இருக்குமே தவிர ரைட் 5 ஒரு முறையும் 4 ஒரு முறையும் வரதுக்கு பாசிபிளே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2க்கு பக்கத்துலேயே 5 இருக்கு. அப்போ கண்டிப்பாக அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்காது, வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த லாஸ்ட்டாக நம்ம கம்பேர் பண்ணது அப்படிங்கிறது தான் சரி. ரைட், அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. யாரெல்லாம் 2ஆவது 3ஆவது பொசிஷனை கம்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக 5 சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ரைட் சார், 5 சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதான் முதல் டைஸில் வந்து 2க்கும் 5ம் பக்கத்தில் இருக்குன்னு காமிச்சிருக்காங்கல்ல, அதுலேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல. சரி, ஒருவேளை யாராவது அது பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்வியை தப்பாக 5ன்னு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ரைட், இந்த கேள்வியிலேயே அது என்ன மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸினுடைய பொசிஷன் மிஸ்டேக்காக இருக்குது. ரைட், இப்போ ஒரிஜினலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1னுடைய ஆப்போசிட் 5ங்க, 2னுடைய ஆப்போசிட் 4ங்க, 3னுடைய ஆப்போசிட் 6. இதுதான் ஒரிஜினல் டைஸ். இந்த கேள்வியில் சொன்னதுபடி எது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அதை நான் ஒரு டைஸாக ட்ரா பண்ணி, சரிங்களா, அதனுடைய ரைட் 1னுடைய ஆப்போசிட் 5 வர மாதிரி, 2னுடைய ஆப்போசிட் 4 வர மாதிரி, 3னுடைய ஆப்போசிட் 6 வர மாதிரி நான் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதை நான் வீடியோவில் காமிச்சு இதுக்குனுடைய லெஃப்ட் இது ரைட் இதுன்னு சொன்னேன் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ரைட் அது ஒரு ஃபோட்டோவாக எடுத்திருக்கேன். இங்கே செக் பண்ணுவோம். ரைட், ஸோ 1னுடைய ஆப்போசிட் இப்போ நீங்கள் எதை வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. ரைட், 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் பண்ணலாம். 2ஆவதுல என்ன இருக்கு? ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய நான் ட்ரா பண்ணதுங்க. ரைட், ஸோ காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3யை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 1 and 2 இருக்குது. ரைட், இங்கே 5 and 4 இருக்குது. ஸோ 2னுடைய ஆப்போசிட் 4 அப்படிங்கிறது 2ஆவதையும் 3ஆவதையும் கம்பேர் பண்ணால் வருதா? ரைட், என்ன மிஸ்டேக் ஆகிருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 2 மேலே இருக்கும் பொழுது 3, 5ங்கிறது சரியாக இருக்குது. ரைட், 1 மேலே இருக்கும் பொழுது ரைட் இந்த இடத்துல 3 வரணும், இந்த இடத்துல 2 வரணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேக். ரைட், கேள்வியில் என்ன மிஸ்டேக்காக ஃப்ரேம் ஆகியிருந்திருக்கு அப்படின்னா இந்த இடம் அங்கே மிஸ்டேக்காக ஃப்ரேம் ஆகிருக்கு. 2, 3னுடைய பொசிஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. அந்த பொசிஷன் மாறி தப்பாக கேள்வியில் இருந்தனால தான் 2ஆவதையும் 3ஆவதையும் யாராவது கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆன்சர் 5 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும்.
நான் திரும்பவும் சொல்கிறேன், 2வது 3வதும் கம்பேர் பண்ணி ஆன்சர் 5 கிடைச்சா கிடைச்சிச்சு அப்படின்னா கூட முதல் டைஸை பார்க்கும் பொழுது 2னுடைய ஆப்போசிட் 5 இல்லைன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். ரைட்? எவ்வளவு பேர் அதை அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை அந்த கேள்வியில பொசிஷன் சரியா இருந்துச்சுன்னா இந்த இன்னொரு வெரிஃபிகேஷன் தேவையே இல்லை. ரைட்? இங்க பாருங்க 2வதையும் 3வதையும் ரைட், இந்த 2ம் 3 பொசிஷன் சரியா இருந்திருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு 2னுடைய ஆப்போசிட் 4ஆகவே கிடைக்கும். ஸோ இந்த கேள்வியில 2வது டைஸினுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சிலர் இது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த ஒரு கேள்வி தப்பான கேள்வி தாங்க. ரைட்? இதுக்கு ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அதை கண்டிப்பாக அவங்க 2, 3 கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆன்சர் 2னுடைய ஆப்போசிட் 4ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேள்வியில் தப்பாக இருக்குது, அதனால நிறைய பேர் அது தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த கேள்வி எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. ரைட்? நம்ம கரெக்டாக இது லாஜிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது 2, 3 அதனுடைய இடங்கள் மாறி இருக்குங்கிறத நம்மளால சொல்லிட முடியுது. இந்த கேள்வி எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அவங்க தப்பாக கேட்ட கேள்வியை நீங்கள் தப்பாக தான் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு இந்த கேள்வி எங்கே தப்பாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ பின்னாடி கிடச்சிச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.